எப்படி வேணாலும் எடுத்துங்க. இப்போ தமிழ் தேசிய அரசியலில் வந்து அப்போ நீங்கள் வந்து சாதியவாதிகள் தான். எப்படி வேணாலும் நீங்க எடுத்துங்க. இல்லை அப்படி சொல்லாதீங்க, என்ன வேணாலும் பதில் சொல்லுங்க. தமிழ் தேசியவாதிகள் மீதான மிகப்பெரிய குற்றச்சாட்டு தமிழ் தேசியவாதிகள் சாதி வெறியர்களா இருக்கு. கடைசியில் சாதியில போய் தான் சாதி வெறியர்கள் எப்படி இன்னொரு சாதியோடு இணையணும்னு சொல்லுவாங்க, நட்பா இருக்கணும்னு சொல்லுவாங்க. எல்லா பயிலும் நம்ம கீழடை இல்லை, எல்லா பயிலும் நம்மளை என்னென்ன பண்ணியிருக்கான், இவங்களை வாழ விடக்கூடாதுன்னு சொன்னது தான் சாதி வெறி. என்னோட வெறியை நான் தீர்த்துக்கிறேன், எனக்கு உண்டான பாதிப்புக்கு உண்டான வெறியை நான் இப்போது தீர்த்துக்கிறேன், அப்படி கூட அதை எடுத்துக்கலாம். முதல்ல சார், தன்னை நேசிக்காத இந்த உலகத்தை நேசிக்க முடியாது. அப்போ முதல்ல இந்த பறையர் சமூகத்தை நீங்கள் நேசிங்க, மற்றவங்களோட நட்பாக இருங்க. இப்போ கன்சிராம் சொல்லுவார், சாதியாய் சேருவோம், சாதிகளாய் சேருவோம், அவ்வளோதான். சாதியாய் சேருவோம்னா முன்னொரு சாதிக்கு எதிராக சேர சொல்கிறோம் இல்லை. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒவ்வொரு சிறு சிறு இனக்குழுவாக சேர்ந்து அது பெரும் இனக்குழு ஒட்டுமொத்தமாக தமிழன் என்ற போர்வையில் தமிழ் என்ற அடையாளத்தோடு நிற்போம். நாம் வந்து எல்லாரும் இங்கே இருங்கப்பா, எங்களை கொஞ்சம் ஆளை விடுங்கப்பா, நாங்கள் உங்கள் ஆட்சியில் இந்த மாதிரியான இன்னல்களுக்கு ஆளாக இருக்கிறோமா, நாங்கள் 20% தமிழகத்தில்